Disclaimer. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சமீரா நியூ விஷன் டவுன்ஷிப்பில் இருக்கும். இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேங்கம்பாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. மெயின் அப்ரோச்னு பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ மேடவாக்கம் சைட்லேருந்து வரீங்கன்னா மேடவாக்கம், சேலையூர், மப்பேட் அந்த சைடு வரலாம். வண்டலூர்லேருந்து வரீங்கன்னா வண்டலூர் ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து நீங்கள் வரலாம். ரகூர் காலேஜுக்கு முன்னாடி வரும் உங்களுக்கு. சென்னையில் இவ்வளோ பெரிய பிளாட் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு 250 ஏக்கர்ல யாருமே பண்ணல. ஓகேங்களா, ஃபியூ பில்டர்ஸ் தான் பண்றாங்களே, அதுல நம்மளும் ஒருத்தங்க. 2020 பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2200. ஸோ இப்போ பேக் டு 2024 பாத்தீங்கன்னா இப்ப நம்ம செல் பண்றது பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5500. 2020 பார்க்கும்போது இங்க ஃபிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் ஸ்கூல் அது மட்டும் தான் இருந்துச்சு, சுத்தி எதுவுமே இல்ல. பட் இப்ப பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 இண்டிவிஜுவல் ஹவுஸ் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து இப்ப உள்ள வந்துருச்சு. இங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாரதி எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு பில்டர்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஒரு 80 அபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட கட்டி சக்சஸ்ஃபுல்லா வித்துருக்காங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு லேண்ட் பார்சல் அவங்க வாங்கி இன்னும் ஒரு 80 அபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க இந்த சைட்ல மொத்தமா ஒரு 8 தீம்டு பார்க் கொடுக்குறோம். ஒரு வேரியஸ் தீம்ல லைக் டெசர்ட் தீம், ஜங்கிள் தீம், அந்த மாதிரி வேரியஸ் தீம்ல ஒரு 8 தீம்டு பார்க் உள்ள கொடுக்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கிளப் ஹவுஸும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விமிங் பூல், ஜிம், அப்புறம் இன்னும் நிறைய அமினிட்டிஸும் நம்ம உள்ள ப்ரொவைட் பண்றோம். டெவலப்பர்ஸ்க்கும் நம்மளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்ல பண்ணும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இங்க சமீரா நியூ விஷன் டவுன்ஷிப்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்க என்ன ஸ்கொயர் ஃபீட் பிரைஸோ, இங்க என்ன நீங்க ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்களோ அதுல இருந்து 9% ஜிஎஸ்டி, அவ்வளவுதான். தவிர்த்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் சார்ஜஸ் லைக் மெயின்டெனன்ஸ், ஜிஎஸ்டி அந்த மாதிரி எந்த அடிஷனல் சார்ஜஸும் இங்க வந்து நம்ம வாங்க மாட்டோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நிறைய பேர் என்ன கேட்பீங்கன்னா சமீரா தவிர்த்து எதுக்கு நான் ஈஸ்ட் தாம்பரத்துல லேண்ட் வாங்கணும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஈஸ்ட் தாம்பரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்காது. எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் நம்ம சைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணின்றது ஒண்ணு நிக்காது நம்ம ரோட்ல. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா மெயின் அப்ரோச் நம்ம பாத்தீங்கன்னா 60 feet அண்ட் 40 feet ரோடு கொடுக்குறோம். 60 feet ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாவே வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸா நம்ம கொடுக்குறோம். ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய சினிமா தியேட்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ மால்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து உள்ள வருது. இன்னும் ஒரு 3 to 4 yearsல இதெல்லாம் வந்து உள்ள வரும் உங்களுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஃபிஜி ஸ்கூல், ஒரு குளோபல் ஸ்கூல் வந்து ஆபரேஷன்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள படிக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸும் இருக்கு. அண்ட் இன்னொன்று பாத்தீங்கன்னா பேசிக் நீட்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 kilometers ரேடியஸ்ல இருக்கு. அண்ட் இன்னொன்று பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் டு வண்டலூர் போற ரோடு, இந்த ரோடு தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரேடியல் ரோடா வந்து சொல்ல போறாங்க. ஏன்னா கேளம்பாக்கம் சைடு பார்த்தாலும் சரி, வண்டலூர் சைடு பார்த்தாலும் சரி, ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஐடி பேஸ்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் நம்மளோட சைட் லொகேட் ஆயிருக்கிறதுனால ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து அரௌண்ட் இன்னும் ஒரு 1 yearலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30% வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும். அண்ட் மோர் ஓவர் ஃபியூச்சர் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் வந்து நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இந்த லொகேஷன்ல. வண்டலூர் சைடு பாத்தீங்கன்னா ரிங் ரோடு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு வண்டலூர் டு மீஞ்சூர் ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்ல ரீச் பண்ற மாதிரி, அதாவது சவுத் சென்னை டு நார்த் சென்னை வந்து 45 மினிட்ஸ்ல வந்து இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் சொல்லலாம். ஏன்னா அது வந்து இந்த பிரசன்ட் டே டிராபிக்ல வந்து நடக்காத ஒரு விஷயம். பட் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. இது வந்து ஒரு அவுட்டர் ரிங் ரோடா வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் வேகம் பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட் ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்ல வந்து ரீச் ஆயிடலாம். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் ப்ரொபோஸ்ட் மெட்ரோ ரயிலும் வந்து வரப்போகுது. சோ இதுவும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னும் ஒரு 3 yearsக்குள்ள வந்து இந்த மெட்ரோ ரயில்ஸும் வந்து வந்துடும் உங்களுக்கு. சோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்றது வேற எந்த ஏரியாலும் இனிஷியேட் பண்ணல. ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இங்க அவுட்டர் ரிங் ரோடு வருது, மெட்ரோ ரயில் வருது. ஸோ இதெல்லாம் வரும்போது ஜஸ்ட் இந்த ஏரியாவை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு 5 to 10 yearsல இங்க எப்படி அப்ரிசியேஷன் இருக்கும்னு மட்டும் பாருங்க. ஸோ நம்ம சமீரா நியூ விஷன் டவுன்ஷிப்ல என்னென்ன அமினிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறோன்றத நம்ம வந்து ஒரு ஓவர்வியூவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் டாப் ரோட் கொடுக்குறோம். ஆக்சுவலி பிளாக் டாப் ரோட் வித் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அண்ட் இபி லைனும் நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம்.
ஸோ ரோடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 60 feet and 40 feet ரோடு சென்னையில வந்து எந்த ஒரு லேண்ட் டெவலப்பரும் வந்து 60 feet ரோடு கொடுக்கறது இல்ல, ஏன் 40 feet ரோடும் கொடுக்கறது இல்ல. பட் நம்ம பார்த்தீங்கன்னா 60 feet and 40 feet ரோடு கொடுக்குறோம். அது நம்ம சைட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 themed பார்க் நம்ம கொடுக்குறோம். வேரியஸ் தீம்ஸ் லைக் ஜங்கிள் தீம், டெசர்ட் தீம், அந்த மாதிரி வேரியஸ் தீம்ஸ்ல நம்ம 8 themed பார்க் வந்து நம்ம கொடுக்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 60,000 square feetல வந்து கிளப் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல், ஜிம் அண்ட் இன்னும் நிறைய பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம உள்ள வந்து கொடுத்துட்றோம். ஸோ தாம்பரத்துல ஏன் லேண்ட் வாங்கணும் அண்ட் சமீரால ஏன் லேண்ட் வாங்கணும், ஸோ இது ரெண்டதையும் நான் வந்து ஒரு எக்ஸ்பாண்ட் பண்ணி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைட், ஸோ சமீரா நியூ விஷன் டைப், இங்க வந்து ஏங்க லேண்ட் வாங்கணும் அப்படின்னா, இது வந்து மொத்தமா வந்து ஒரு 250 ஏக்கர் ஒரு லார்ஜஸ்ட் டவுன்ஷிப் இன் சென்னை. ஸோ 250 ஏக்கர்ஸ்ல யாருமே பண்ணல, மோஸ்ட் ஆஃப் தி பில்டர்ஸ் யாருமே பண்ணல, பட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அரௌண்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 1000 பிளாட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 feetலயே வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து வரும், உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து அவைலபிள் இருக்கும். எல்லா வீட்டுக்கும் வந்து ஸ்டார்ம் வாட்டர் கனெக்ஷனும் கொடுக்குறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு நம்ம சைட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், ஒரு ஹைலைட்டானும் நம்ம வந்து சொல்லலாம்.